இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இதை வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு. பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களால துறை சார்ந்த அமைச்சர் வரைக்கும் வரல. ஏன் இருக்கக்கூடிய ஒரு 15,000 20,000 பேருக்கு இப்ப அறநிலைத்துறையில அண்ணன் கேட்கிற அறநிலைத்துறையில அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் போய் தலையிட்டு அவர் ஏற்பாரான்னு கேட்கிறேன். இவர் தான் பண்றாரு. அதுதான் யாரு கையில ஐயா நேரு கையில இந்த அமைச்சகம் இருக்கா, அந்த துறை இருக்கா, இதுல இவர்கிட்ட இருக்குதான்னு தெரியலையே. மேயர் வந்து பிரியாவா இல்ல ஐயா சேகர் பாபா தெரியலையே. என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா? அந்த அம்மா நிக்குது, நீங்களே பேசிருக்கீங்க. எப்படி பாக்குறேன் அந்த கேள்வி சரின்னு தான் பாக்குறேன். எப்படி பாக்குறீங்கன்னு இந்த இதெல்லாம பாலி வைக்கணும் கேக்குறாங்க. மக்களினுடைய ஆள் மனதில் இருக்க வேதனையின் வெளிப்பாடு. ஒரு முதல்வர் அப்பாங்கிறாரு, என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. இவங்கெல்லாம் உங்க பிள்ளைகள் இல்லையா? நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கு வரும்பொழுது ஒரு சாதாரண இருக்கக்கூடிய அந்த உழைப்பொருட்களை சங்கத்துக்கு வந்துட்டு அவதூறு பரப்புறவங்க அரசு பேசியிருக்காரு, பேசியிருக்காரு. யார் பேசுறது? அரசு தரப்பு வேற எப்படி பேசுவாங்க? இப்போ நீங்க மக்களை 10 நாளா 11 நாளா அந்த வெளி பொட்ட வெளியில வந்து நீங்க மழையில நனைஞ்சு கூட அந்த பெண்களுக்கு ஒரு கழிவறை வசதி இல்லாம இப்படி நின்று போராடுறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? எங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடு இல்ல அப்படி கேட்கறாங்களா? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்கிறாங்க. 4.5 ஆண்டுகள் பொறுத்து சகிக்க முடியாம இந்த தேர்தல் வர்றதுக்குள்ளேயாவது நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவருக்கு ஆதரவு நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுறேன். அவருக்காக உழைக்கும் மக்கள் உரிமைக்காக நிக்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி, அவர் மேல அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி? அரசு என் கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை ஏற்கலைன்னா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும். இது கூட தெரியாதா? அப்ப நாங்க வந்து பேசுறோம், அரசே ரொம்ப நல்ல அரசே, எங்களை இப்ப இந்த 10 நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசே, ரொம்ப அப்படி பேசணுமா? எப்படி போனா என்ன நடக்கும்? எங்க போச்சுறாரு ஐயா சேகர் பாபு வீட்டுக்கு போயிடலாமா? எங்க போலாம்? அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா? அங்க போயிருக்கலாமா? இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட. மாநகராட்சி இந்த மேயர் இந்த பில்டிங்ல இந்த கட்டடத்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி என்ன இங்கதானே என்னுடைய அலுவலகம் தானே. 15,000 பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி எதுக்குன்ற ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் போட முடியல? அப்புறம் எதுக்கு இந்த மாநகராட்சின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள். நானும் அதை தான் வைக்கிறேன். நான் தான் வச்சேன் முதல்ல. அதுல என்ன அந்த கேள்வியில என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கட்டடம், இதுக்கு ஒரு நிர்வாகம், அது யாரை நிர்வகிக்க? ஒரு 20 IAS ஆபீசர் இருக்காங்க. அதுதான் நான் இப்ப கேட்டேன் காலையில. கியூபாவை காப்பாத்து, நீங்களே பாருங்க, நீங்க தான் பேசணும். கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க காப்பாத்து. உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆள வச்ச மக்கள் உன் நாட்டு குடிகளை காப்பாத்த துப்பு இல்ல, நீ கியூபாவை காப்பாத்த போறேன்னு பேசுறது. இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனை இருக்கான்னு பாருங்க. சம்பளம் போடலன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல? என்ன இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்க? முதல் கேள்வி தம்பி, எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி. முதலாளிக்கு நீங்க கொடுக்கறதுல 2,700 கோடியில குறைஞ்சது 1000 கோடிக்கு மேலேயாவது நீங்க எடுப்பீங்கல்ல. இப்ப மாநகராட்சியில 1000 கோடி ஊழல் நடக்குது வருஷத்துக்கு. இது நீங்க 5000 கோடிங்கிற, நீங்க 1000ன்றீங்க, குறைக்கிறீங்க, ரொம்ப குறைக்கிறீங்க. அதுவே நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போற அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா? அவருக்கு தெரியாது. இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க, 10 நாளா இவ்வளவு பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை 1000 பேர் மக்கள் உட்கார்ந்து போராடுறாங்க. அவர் கவனத்துக்கு போகாது. இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில் எடுப்பாரு. அதுதான் நமக்கு இப்ப ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நம்மகிட்ட இருக்கிறது. 26 தேர்தல்ல மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா,
எந்த போராட்டத்துக்கு பண்ணிருக்காங்க சொல்லுங்க? போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா, இல்ல வேளாண்குடி மக்கள் முன் வச்ச போராட்டத்துக்கா? உணவுப் பொருளை வாங்கி சேமிச்சு வைக்க ஒரு உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்கிறான். அதை செய்ய முடியல. ஆனா நீ டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க எப்படி கிடங்கு சேமிப்பு கிடங்குகள் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ஓரணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறாங்க. இங்க மக்கள் குப்பை எங்க ஓரணியில போய் எல்லாரும் குப்பை எழுவோமா? கொடுமை. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிற வரை எங்களுக்கு வேலை, நாங்க மக்களோட நின்றுட்டு இருப்போம். அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்க தேர்தலில் அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்போம். என் மக்களை நீங்க கைது பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வழக்க போட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ள போட்டு திருப்பி இறக்கி தானே விடுவேன், மறுபடியும் கூடுவாங்கல்ல. அதனால தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறத அரசு கைவிடணும். அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இல்லைன்னா மாநகராட்சியை தயவு கூர்ந்து கலைச்சி விட்டுருங்க.